ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பசங்களோட ஸ்கூலுக்கு லாஸ்ட் டேயும் கூட. இனி 15 டேஸ் ஹாலிடேஸ் வச்சு செய்ய போகிறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக பசங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், அப்புறமா ஸ்கூல்லையே சர்ச் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நம்மளுக்கு மட்டும்தான் லஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. நானும் அவங்கள போய் பிக் பண்ணுறதுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது. அதனால லஞ்ச் எல்லாமே நான் மார்னிங்கே வச்சுட்டேன். ஏன்னா அப்புறம் பசங்களை போய் பிக் பண்ணிவிட்டு வரதுக்கு கரெக்டாக லஞ்ச் டைமில் தான் வருவோம். ஸோ பசங்களுக்கும் லஞ்ச் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் இப்போவே லஞ்சும் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரைஸ் வச்சுட்டேன், இன்ஸ்டன்ட் பாட்லேயே ரைஸும் வச்சுட்டேன். அப்புறம் இனி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பசங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான். இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஹாட் வாட்டரில் சால்ட் அண்ட் ஆயில் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கேவே இடியாப்பம் மாவும் பிசைஞ்சு வச்சிடலான் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மண்டேயே போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். அங்கே மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். பசங்களுக்குமே இன்றைக்கி ஸ்கூலில் தான் நம்ம ட்ராப் பண்ணணும். அவங்க அங்கேருந்து வாக் பண்ணி சர்ச்சுக்கு போகிறாங்க எல்லா பசங்களுமே. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லா கிளாஸுமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பாட்டு பாடுறது, அப்புறம் மாஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கவே நம்ம போய் பிக் பண்ணுற மாதிரி தான். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு 12 o'clock நம்ம போய் பிக் பண்ணணும். ஸோ நம்ம 11 o'clock அந்த மாதிரி டைம்லேயே போயிட்டோன்னா பசங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். சாம்பார் வந்து மார்னிங் இடியாப்பத்துக்கும் எடுத்துகிட்டு அப்புறம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் தான். டேஸ் இனி ஹாலிடேஸ் வச்சு செய்ய போகிறாங்க பசங்க ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க, இனி 15 டேஸ் ஜாலி, நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்கள் என்னமா பண்ண போகிறீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வர கிளைமேட் சரியில்லாதனால நம்ம வெளியேயும் விட முடியாது. அதாவது கீழே போய் விளையாட போவாங்க, அதுவும் விட முடியாது. ஃபுல்லாக மழை அந்த மாதிரி இருக்கிறதுனால சிக்காயிருவாங்கன்னு விட முடியாது. எப்படினாலும் வீட்டிலே இருந்து எல்லாம் செஞ்சுட்டு நம்மளையும் போட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம் எப்படி போகுது 15 டேஸ்ன்னு. ஆக்சுவலாக இந்த லீவில் தான் கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இந்த மண்டே எல்லாமே கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதனால அப்படியே அந்த டேஸ் எல்லாமே போயாச்சு. இனி உள்ள டேஸ்லாம் பசங்க தனியாக தான். இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் கீழே போய் விளையாடுறாங்க. பட் மழை இருக்குது, அப்புறம் குளிர் செம்ம ஜாஸ்தியாக இருக்கனால தான். இருந்தாலும் அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போய் அப்பப்போ கொஞ்சம் நேரம், ஏன்னா அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடுது. எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் டேப் எடுப்பாங்க. ஸோ அவங்களே கீழே போய் விளையாடிட்டு தான் வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ தண்ணியும் கொதிச்சிச்சு. இனி இடியாப்பம் மாவும் பிசைஞ்சிடலாம். இதுவும் ஹாட் வாட்டர், அப்புறமா சால்ட்டும் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டு ஆயிலும் போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே மூடியும் வச்சுட்டு இனி கொஞ்சம் சூடாக இருந்ததும் நம்ம பிசைஞ்ச வேண்டியதுதான். இங்கே சாம்பாருக்கும் காய் கட் பண்ணிட்டேன். இனி சாம்பார் வச்சுருவேன். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி தான் போட்டிருக்கிறேன். இனி காயும் போட்டுட்டு வதக்கிடணும். அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக வதக்கிட்டு சாம்பார் பண்ணுவேன். ஸோ அதனால தான்.
பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். இங்கே சாம்பாருக்கு காயெல்லாம் வேக வச்சுட்டேன். பருப்பும் போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப நாளாகவே வீடியோ போடாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் கெஸ்ட் இருந்தாங்க. ஸோ அப்படியே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு குக்கிங். அப்புறம் அப்படியே தான் வீட்டில் தான் இருந்தோம். ஒன் டே மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம். பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ மற்ற டேஸ் எல்லாமே வீட்டில் தான். ஸோ இருந்துமே அப்படியே பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி போட்டுடலான்னு தான் பண்ணிகிட்ருக்கிறேன், வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே, நீ இது இங்கே வேகட்டும். அங்கே நம்ம இடியாப்பம் பண்ணிடலாம். தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். பசங்களுக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதோடு இன்றைக்கி நடந்து வேறு போக போகிறாங்க சர்ச்சுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகட்டுமே தான் இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லஞ்சும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி நோ பேக் டேயா. ஸோ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏன்னா நடந்து அப்படி நம்ம சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அங்கே நம்ம போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் மட்டும் பெருசுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. சின்னதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. பட் ஜாக்கெட்டு அப்புறமா எல்லாமே இந்த குளிருக்கு என்னென்னா ஃபுல்லாக கவர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. பெருசுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறமா ஒரு ஜூஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. ட்ரிங்க் ஏதாவது ஒன்று. இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க நடந்து போயிட்டு சின்னதுக்கெல்லாம் அவங்களே ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்களாம். ஸோ அதனால் எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. தூக்கிட்டு போக கஷ்டமாக இருக்கனால தான். அப்புறம் நம்ம அங்கே போய் பிக் பண்ணிவிட்டு வரணும். அப்புறம் எப்படியும் 12 o'clock முடியும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வரப்போது 1 ஆயிரும். அதனால பசிச்சிரும். சரி, இதுனா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோட ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏன்னா பசங்களை நம்ம போய் பிக் பண்ண போகணும் இல்லையா சர்ச்சுக்கு. ஸோ அதனால தான் அவங்கள இன்றைக்கி போட்டிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதோட இடியாப்பம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வச்சாச்சு. நீ இதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். அவங்களும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுவாங்க ஸ்கூலுக்கு. இந்த சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம புளி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இங்கே சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே இடியாப்பமும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இனி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட வேண்டியதுதான். பசங்க 2 பேரும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஆக்சுவலி நீ ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போவாங்க இல்லையா. ஸோ இந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க போகிறதுக்கு. நடந்து போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போகிறாங்க. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இனி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம், சாப்பிட்ருவாங்க. இங்கே நான் பொரியலுக்கு பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் சைட் பை சைட் பண்ணிடலான்னு தான்.
இது பீன்ஸ் பொரியலுக்கு. அங்கே செகண்ட் ரவுண்ட் இடியாப்பம் போயிட்டு இருக்குது. பசங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இனி அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். இடியாப்பம், சாம்பார், அப்புறம் கூடவே பாதாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் பீல் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் கூடவே ட்ரை கிரேப்ஸும் வச்சுருந்தேன். இவ்வளோ தான் பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இனி பசங்க சாப்பிட்ருவாங்க. அப்போ தான் ஆக்சுவலாக இது முந்தின நாள் அதோட வீடியோ எடுக்கலை. பட் இந்த கிரேப்ஸை பார்த்தோன்னே நான் வீடியோ எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. முந்தின நாள் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதனால வீடியோ எடுத்தேன். அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அப்புறம் பசங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் பேக் வாங்கி வச்சுருந்தேன். சிப்ஸு தான் அது வாங்கி வச்சுருந்தேன். அதோட சேர்ந்து இந்த ஷார்ட்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். ஷார்ட்ஸ் ஆக்சுவலாக பெருசை மட்டும் எடுத்துகிட்டு போகிறா. சின்னதோடது நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அப்போ ரிட்டன் வரப்போ அவளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாம் அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன். நீ அவள் எடுத்துகிட்டு போயிடுவா. அப்படியே பசங்களே ரெடி பண்ணி விட்டாச்சு. பயங்கர ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க பசங்க. இன்றைக்கி நோ பேக் டே. அதோட எல்லோரும் பசங்க கூட ஜாலியாக போக போகிறோன்னு சொல்லிட்டு செம்ம குஷியாக இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்களுக்கு செலப்ரேஷன் தான் ஸ்கூலில். இன்றைக்கி ஃபைனல் டே. ஸோ அவங்களுக்கு ஜாலியாக எல்லோரும் ஸ்கூல்லேருந்து போகிறாங்க சர்ச்சுக்கு. அப்படியே பசங்களாம் ரெடி ஆகியாச்சு. ஸ்நாக்ஸும் அவங்களுக்கு பேக்கில் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஸோ அவளுக்கு ஜாக்கெட்லேயே பாக்கெட்டில் வச்சு விட்டுட்டேன். போயிட்டு வந்த பிறகு தான் சின்னது சொல்லிச்சு. அவள் கிளாஸில் கூட ஒரு சில பேர் கொண்டு வந்திருந்தாங்க. நானும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் அக்கா மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ எனிவே தூக்கிட்டு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குமேன்னு தான் நான் கொடுக்கல. அப்புறம் நான் இன்றைக்கி ட்ராப் பண்ண போகலை ஸ்கூலுக்கு. அவங்க அப்பா வீட்டில் இருக்கனால அவங்க அப்பா தான் கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டாங்க பசங்க. ஸோ அதனால் அவங்களே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.